தற்போது அமெரிக்காவினால் கைது செய்யப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் மெட்ரோபாலிட்டன் பகுதியில் உள்ள தடுப்பு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். போதைப்பொருள் மற்றும் ஆயுதம் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளுக்காக அடுத்த வாரம் மன்ஹாட்டன் பெடரல் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுக்கு என்ன நடந்தது? வெனிசுலா மீதான தொடர்ச்சியான பாரிய அளவிலான தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க படைகள் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ததாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார். மதுரோவும் அவரது மனைவியான முதல் பெண்மணி செலியா புளோரஸும் நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி முதன்முறையாக ஊடகங்களுக்கு அறிவித்தார். USS ஐவோ ஜிமா என்ற கப்பலில் இருந்த மதுரோவும் அவரது மனைவியும் சனிக்கிழமை அதிகாலை அமெரிக்க ராணுவ தளத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் அதிகாரிகள் அவரை நியூயார்க்கில் உள்ள அமெரிக்க போதைப்பொருள் தடுப்பு நிர்வாக அலுவலகத்திற்கு அழைத்து சென்றதன் பின்னர் புரூக்ளினில் உள்ள மெட்ரோ தடுப்பு முகாமிற்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த முகாம் சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்குள்ளான கிளான் மேக்ஸ்வெல் மற்றும் ஷான் டிடி உள்ளிட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்பட்ட முகமாக இது பிரபல்யம் அடைந்துள்ளது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதிலிருந்து அமெரிக்காவிற்கு வரும் வரை சுமார் 3300 கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளனர். வெனிசுலாவில் அமெரிக்கா ஆரம்பித்த இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் பல முக்கிய விடயங்களை வெளியிட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கையை அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவ பிரிவுகளில் ஒன்றான டெல்டா படை முன்னெடுத்து வருகின்றது. இந்த சுற்றுவளைப்பினை ஆரம்பித்த அமெரிக்க டெல்டா படை எத்தகைய படையணியாக உள்ளது? வெனிசுலாவின் சுற்றி வளைப்பினை முழுவதுமாக அமெரிக்கா டெல்டா படையை முன்னெடுத்தது. டெல்டா படை அமெரிக்க ராணுவத்தின் உயர் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவாக அறியப்படுகின்றது. இது அமெரிக்காவின் மிகவும் ரகசியமான மற்றும் பிரபுத்துவ வர்க்கத்தின் விசேட செயற்பாட்டு பிரிவுகளில் ஒன்றென்பதுடன் அதன் அதிகாரப்பூர்வ பெயர் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் போர்சஸ் ஆபரேஷனல் டிட்டாச்மெண்ட் ஆகும். அமெரிக்க ராணுவத்தின் வலிமைமிக்க ராணுவ குழுக்களில் இருந்து சிறந்த வீரர்கள் இந்த படைக்கு தெரிவு செய்யப்படுவதுடன் அவர்கள் மிகவும் கடினமான உடல் மற்றும் உளப்பயிற்சிக்காக நீண்ட காலத்திற்கு இந்த படையில் உள்ள ஒவ்வொரு சிப்பாய்க்காகவும் அந்த நாட்டின் பாதுகாப்பு பிரிவினர் பெரும் தொகையை செலவிடுகின்றனர். உலகில் மிகவும் அபிவிருத்தி அடைந்த தொழில்நுட்ப கருவிகள், ராணுவ ஆயுதங்களை கொண்ட சிப்பாய்கள் இந்த குழுவில் உள்ளனர். அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசோல்வ் நடவடிக்கை வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்த அமெரிக்க சுற்றி வளைப்புகள் தொடர்பில் தற்போது பல விடயங்கள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்க பாதுகாப்பு படை மற்றும் உளவுத்துறை அமைப்புகள் இந்த நடவடிக்கையை அப்சல்யூட் ரிசோல்வ் பல மாதங்களாக திட்டமிட்டு வருவதுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி 2 இந்த நடவடிக்கையை ஆரம்பிக்க உத்தரவிட்டார். இதன் பிரகாரம் மேற்கு அரைக்கோளத்தில் உள்ள 20 அமெரிக்க தளங்களில் இருந்து 150 போர் விமானங்கள் வெனிசுலாவை தாக்குவதற்காக ஏவப்பட்டு ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசோல்வ் ஆரம்பமாகியது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் வான் மற்றும் தரை வழியாக தங்கி இருந்த இடத்திற்கு அமெரிக்கா டெல்டா படை நேற்று வெனிசுலா நேரப்படி அதிகாலை 2:31 சென்றது. டெல்டா படைக்கு அமெரிக்க F-22, F-35, FA-18, EA-18, E-2B-1 குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் ஊடாக வான் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒன்று வானில் தாக்கப்பட்டதுடன் அந்த தாக்குதலால் அதற்கு எவ்வித பாரிய சேதமும் ஏற்படவில்லை. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை ஏற்றுச் சென்ற டெல்டா படையினர் அந்நாட்டு நேரப்படி அதிகாலை 3:39 USS ஐவோ ஜிமா கப்பலை வந்தடைந்தனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ, பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் ஆகியோர் வெள்ளை மாளிகையிலிருந்து நேரடியாக இந்த நடவடிக்கை கண்காணிப்பதை காட்டும் பல நிலப்படங்களையும் வெளியிட்டனர். ஒரு வாரத்திற்கு முன்னர் மதுரோவை அழைத்து சரணடையுமாறு கோரிக்கை விடுத்ததாக ஜனாதிபதி ட்ரம்ப் ஊடகங்களுக்கு தெரிவித்ததுடன் நேற்று அவர் பிடிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பலமான கோட்டை போன்ற ஒரு இடத்தில் அவர் மறைந்திருந்ததாக ஜனாதிபதி ட்ரம்ப் வெளிக்கொணர்ந்தார். வெனிசுலா அரசாங்கத்திற்குள் இருக்கும் அமெரிக்காவின் CIA உளவாளியிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலும் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இடதுசாரி முன்னாள் ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸ் மற்றும் அவரது வெனிசுவேலா ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைமைத்துவத்தின் கீழ் நிக்கோலஸ் மதுரோ ஆட்சிக்கு வந்தார்.
முன்னாள் பஸ் சாரதியும் தொழிற்சங்க தலைவருமான மதுரோ சாவேஸுக்கு பின்னர் 2013ஆம் ஆண்டு முதல் ஜனாதிபதியாக செயற்பட்டு வருகின்றார். சாவேஸும் மதுரோவும் 26 வருடங்கள் நாட்டை ஆட்சி செய்திருந்தனர். அவர்கள் நாட்டின் முக்கிய நிறுவனங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள். பாராளுமன்றம், நீதிமன்ற கட்டமைப்பின் பெரும்பாலான பகுதி மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அவற்றில் உள்ளடங்குகின்றன. 2024ஆம் ஆண்டு மதுரோ ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் எதிர்க்கட்சி சார்பில் போட்டியிட்ட எட்முண்டோ கொன்சாலேஸ் பாரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருந்தன. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மசூடோவிற்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக கொன்சாலஸ் போட்டியிட்டிருந்தார். சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகம் வரை எனும் துணைப்பொருளில் நீதி மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்கான போராட்டத்திற்காக அக்டோபரில் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பல மாதங்கள் தலைமறைவாக இருந்த பின்னர் மசாடோ பயணத்தடையை மீறி விருதை பெற டிசம்பரில் ஆஸ்லோவுக்கு சென்றிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி தலைமையில் வெள்ளை மாளிகையில் ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த 2 விடயங்கள் உலகின் கவனத்தை ஈர்த்திருந்தன. If you would have seen what I saw last night, you would have been very impressed. I'm not sure that you'll ever get to see it. அமெரிக்காவினால் முன்னெடுக்கப்பட்ட விடயத்தை உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டினாலும் முன்னெடுக்க முடியாது. இந்த நடவடிக்கையின் போது எவ்வித அமெரிக்க வீரர்களும் உயிரிழக்கவில்லை என்பதுடன் உபகரணங்களுக்கும் எவ்வித இழப்பும் ஏற்படவில்லை. மதுரோ மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக நியூயோர்க்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய எரிபொருள் நிறுவனத்தினூடாக பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலரை செலவு செய்து வெனிசுவேலாவில் குறைந்து வரும் எண்ணெய் வளத்தினை முகாமைத்துவம் செய்வதற்கு நாம் தயாராக உள்ளோம். தேவை ஏற்படின் மதுரோ மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் விரைவில் அமெரிக்காவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். Maduro and his wife will soon face the full might of American justice and stand trial on American soil. No other country on planet Earth, and it's not even close. உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டினாலும் இவ்வாறான விடயத்தினை முன்னெடுப்பதற்கான இயலுமை இல்லை. இது போன்ற தைரியம் மற்றும் திடசங்கற்பம் வேறொரு தலைவருக்கும் இல்லை. This was an audacious operation that only the United States could do. அமெரிக்காவால் மாத்திரம் மேற்கொள்ளக்கூடிய துணிச்சலான செயற்பாடு. இந்த ராணுவ நடவடிக்கைக்கான தயார்படுத்தல்கள் தொடர்பில் நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால் எமது உளவுத்துறை அதிகாரிகள் மதுரோவை கண்டுபிடித்து அவர் செல்லும் இடங்கள், அவர் வாழ்ந்த இடம், அவர் நேரம் செலவிட்ட இடங்கள், அவரின் உணவு வகைகள் என்பவற்றை கண்டறிவதற்கு பல மாதங்களை செலவிட்டிருந்தன. அவர் அணிந்திருந்த ஆடை, அவருடைய செல்ல பிராணி தொடர்பிலும் தகவலை சேகரித்தோம். டிசம்பர் மாத ஆரம்பத்தில் எமது ராணுவத்தினர் இதற்காக தயாராக இருந்தனர். முக்கிய விடயம் என்னவென்றால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையில் அதற்கான திகதியை தேர்ந்தெடுப்பது பிரதான விடயமாக காணப்பட்டது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை குறித்து உலகமே வியப்புடன் பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையிலேயே வெனிசுலா அதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றது. வெனிசுலாவின் துணை ஜனாதிபதியாக தற்போது டெல்சி ராட்ரிகஸ் பதவி வகிக்கின்றார். வெனிசுலாவின் பதில் ஜனாதிபதி பதவியை ஏற்குமாறு அவருக்கு வெனிசுலாவின் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. வெனிசுலாவின் தற்போதைய நிலைமை, அதன் பதில்கள் மற்றும் மக்களின் நிலைப்பாடு தொடர்பிலான தகவல்கள் அடுத்து. வெனிசுலாவின் பதில் என்ன? தற்போதைய நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் வெனிசுலா உயர் நீதிமன்றம் அந்நாட்டின் துணை ஜனாதிபதி டெல்சி ராட்ரிகஸை பதில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய நாட்டின் நிர்வாக தொடர்ச்சி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அவர் இந்த பதவியை ஏற்பார் என நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இப்போதும் தமது நாட்டின் ஜனாதிபதியாக நிக்கோலஸ் மதுரோவே இருப்பதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து டெல்சி ராட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நாட்டை பாதுகாக்க தமது அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். Hay un solo presidente en este país que se llama Nicolás Maduro Moro. வெனிசுவேலாவில் உள்ள ஒரே ஒரு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மாத்திரமே. அந்த உத்தரவில் கையொப்பமிட்ட பின்னர் அரசியலமைப்பின் ஊடாக அந்த ஆவணத்தை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்க உள்ளோம். நாச வேலைகள், சதித்திட்டங்களை எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும் என்பதனை எமது கொமாண்டர் சாவோஸிடம் கற்றுக்கொண்டுள்ளோம். வெனிசுலாவை பாதுகாப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். தேசிய அபிவிருத்திக்கு அவசியமான எமது இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் நாம் தயாராக உள்ளோம். வெனிசுலாவின் தற்போதைய நிலைமை.
அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் வெனிசுலா ராணுவத்தினரும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. அமெரிக்காவின் தாக்குதல்களை அடுத்து வெனிசுலாவின் முக்கிய ராணுவ கட்டட தொகுதிக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை காண்பிக்கும் செய்மதி நிலப்படங்களையும் சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. தலைநகர் கரகஸில் உள்ள ஃபுயர்த்தே டியூனா ராணுவ வளாகமே இது. ஃபுயர்த்தே டியூனா உள்ளிட்ட வெனிசுலாவின் முக்கிய இடங்கள் பலவற்றை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதேவேளை தாக்குதல்களுக்கு பின்னர் வெனிசுலா மக்களுக்கு இலவச இணைய சேவையை வழங்க ஈலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது. சேவைகளை பெறுவதற்கு வெனிசுலா மக்களுக்கு இலவச பிரவேசங்களை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஸ்டார்லிங்க் நிறுவனம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இதேவேளை கரிபியன் வான்வழி பகுதியில் விதிக்கப்பட்டிருந்த தடைகளை நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமெரிக்க போக்குவரத்து செயலாளர் சின் டஃபி அறிவித்துள்ளார். இது தொடர்பில் விமான நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஃபோரஸ் ஆகியோர் அமெரிக்காவினால் கைது செய்யப்பட்டதை அடுத்து வெனிசுலா மக்கள் 2 விதமான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஒரு தரப்பினர் அமெரிக்காவின் தலையீட்டிற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொரு தரப்பினர் இந்த மாற்றத்தை கொண்டாடும் வகையில் ஊர்வலங்களை நடத்தி வருகின்றனர். எனினும் பல நாடுகளில் வெனிசுலாவுக்கு ஆதரவாக பேரணிகள் நடத்தப்பட்டுள்ளன. பிரான்சின் பாரிஸ் நகரில் பேரணி நடத்தப்பட்டது. அர்ஜென்டினாவின் புவனஸ் அயர்ஸிலும் வெனிசுலாவுக்கு ஆதரவான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வெனிசுலா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து பல மணி நேரம் அமைதி காத்த ஐக்கிய நாடுகள் சபை தற்போது தனது உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றது. வெனிசுலாவை இலக்கு வைத்து அமெரிக்கா முன்னெடுத்த ராணுவ நடவடிக்கை குறித்து ஐநா செயலாளர் நாயகம் பெரும் கவலை கொண்டுள்ளதாக ஐநா செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்டரஸின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. ஐநா சபை இவ்வாறு கூட்டத்திற்கு தயாராக இருக்கின்ற நிலையில் உலக நாடுகள் இந்த விவகாரத்தில் 2ஆக பிளவுபடுவதை காணப்படுகின்றது. வடக்கு அரைக்கோளத்தின் அதிகார மேலாதிக்கம் ஒரு கருத்தியல் மோதல் தற்போது உலக அரங்கில் உருவாகி இருக்கின்றது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை சில வல்லரசு நாடுகள் கடுமையாக கண்டித்து வரும் வேளையில் இன்னும் சில நாடுகள் அமெரிக்காவின் இந்த செயலை பாராட்டி வருகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் பதில். இந்த நடவடிக்கை இடம்பெற்று பல மணி நேரம் வரை ஐக்கிய நாடுகள் சபை இது குறித்து எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை. எனினும் பின்னர் ஐநா செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்டரஸின் ஊடக பேச்சாளர் வெனிசுலாவை இலக்கு வைத்து அமெரிக்கா முன்னெடுத்த இந்த ராணுவ நடவடிக்கை குறித்து செயலாளர் நாயகம் பெரும் கவலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். வெனிசுலாவின் நிலைமை எதுவாக இருந்தாலும் இத்தகைய ராணுவ நடவடிக்கை ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் என ஐநா செயலாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். ஐநா சாசனம் உள்ளிட்ட சர்வதேச சட்டங்களை அனைவரும் முழுமையாக மதிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் அமெரிக்கா சர்வதேச சட்டங்களை மதிக்காமல் செயற்பட்டமை குறித்து தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவுடன் கொலம்பியா கொண்டு வந்த முன்மொழிவுக்கு இணங்க இந்த நிலைமை குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு பேரவை நாளை அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளது. உலக தலைவர்கள் என்ன கூறுகின்றனர்? இந்த சம்பவம் குறித்து உலக தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் இந்த தாக்குதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இது வெனிசுலாவின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட பாரிய அச்சுறுத்தல் எனவும் பிரேசில் ஜனாதிபதி லூலா டா சில்வா தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினா ஜனாதிபதி ஜாவியர் மிலேய் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை பாராட்டியுள்ளார். அமெரிக்க ஆட்சியின் கீழ் ஒரு புதிய நாடாக எழுச்சி பெறும் வெனிசுலாவுக்கு அர்ஜென்டினா ஆதரவு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை உருகுவே ஜனாதிபதி யமன்டு ஓர்சி அமெரிக்காவின் இத்தகைய ராணுவ தலையீடுகளை தமது நாடு நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையில் தமது நாடு எந்த வகையிலும் சம்பந்தப்படவில்லை எனவும் இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் எந்த ஆலோசனையும் நடத்தவில்லை எனவும் ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமர் கே ஸ்டாமர் விளக்கமளித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் 2024 தேர்தலில் மதுரோவுக்கு எதிராக போட்டியிட்டு எட்முண்டோ கோன்சாலஸ் ஜனநாயக முறைப்படி வெனிசுலாவின் புதிய ஜனாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். மதுரோ வெனிசுலாவை அளித்துவிட்டதாக ஜெர்மன் அதிபர் ஃபெட்ரின் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ராணுவ நடவடிக்கைகள் சர்வாதிகார ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வரும் வழிமுறை அல்ல என இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானி தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez-ம் வெனிசுலா தொடர்பில் கருத்து வெளியிட்டார். தமது நாடு மதுரோவின் ஆட்சியை அங்கீகரிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஒரே நாளில் ஒட்டுமொத்த உலகமும் பேசுகின்ற உலக வல்லரசுகளின் கவனத்தை ஈர்த்த நாடான வெனிசுவேலா தொடர்பில் கூறுவதாக இருந்தால் உலகின் மிகப்பெரிய இயற்கை எண்ணெய் வளத்தை கொண்ட நாடாக இது காணப்படுகின்றது. சவுதி அரேபியா, ஈரான், கனடா, ஈராக், ஐக்கிய அரபு ராஜ்யம், குவைட், ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுடன் ஒப்பிடும் போது அந்த அனைத்து நாடுகளை விட வெனிசுலாவிலேயே அதிகளவான எண்ணெய் இருப்பு காணப்படுகின்றது. வெனிசுலாவின் வரலாற்று மற்றும் நிக்கோலஸ் மதுரோவின் அரசியல் பயணம். 1498 ஆண்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தமது 3வது பயணத்தின் போது வெனிசுலா கடற்கரையை வந்தடைந்ததைத் தொடர்ந்து அந்த நாடு ஸ்பெயின் காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டது. நீண்டகால போராட்டத்தின் பின்னர் 1830 வெனிசுலா முழுமையான சுதந்திரத்தை பெற்றது. நீண்டகால அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையை தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் வெனிசுலாவின் நிலை மாறியது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அந்த நாடு உலகின் முன்னணி எண்ணெய் ஏற்றுமதியாளராக மாறியது. இது நாட்டின் விரைவான நவீனமயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கலுக்கு வழிவகுத்தது. 1958 ஜனநாயக ஆட்சி நிறுவப்பட்ட போதிலும் 1999 ஆட்சிக்கு வந்த ஹியூகோ சாவேஸ் பொலிவியன் ரெவல்யூஷன் மூலம் சோசலிச சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தினார். இதன் ஒரு பகுதியாக எண்ணெய் வளங்கள் மக்கள் மயமாக்கப்பட்டன. நாட்டின் எண்ணெய் வளத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை பலவீனப்படுத்த அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் தடைகளை விதித்தன. 2013 சாவேஸின் மறைவுக்கு பிறகு நிக்கோலஸ் மதுரோ ஆட்சியை பொறுப்பேற்றார். 1962 பிறந்த நிக்கோலஸ் மதுரோ தமது வாழ்க்கையை ஒரு பஸ் சாரதியாக ஆரம்பித்தார். ஐக்கிய சோசலிச கட்சியின் உறுப்பினரான அவர் 2000ஆம் ஆண்டில் தேசிய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு ஒரு வலுவான தொழிற்சங்க தலைவராக பணியாற்றினார். முன்னாள் ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸின் கீழ் அந்நாட்டின் 24வது துணை ஜனாதிபதியாகவும் 2006 முதல் 2012 வரை வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். சாவேஸுக்கு பிறகு ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்ற அவர் 2025 ஜனவரி 10ஆம் தேதி 3வது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்க தயாராக இருந்தார். 3வது தடவையாக மதுரோ பதவியேற்றதிலிருந்து அமெரிக்காவிற்கு எதிரான போக்கை காட்டி வருகின்றது. லட்சக்கணக்கான வெனிசுலா பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் வருவதற்காகவே மதுரோவே காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி குற்றம் சுமத்தியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, வெனிசுலாவின் 2 குற்றவியல் குழுக்களை சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். மதுரோ அரசாங்கத்தை சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக முத்திரை குத்துவதற்கு ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ட்ரம்ப் ஏன் வெனிசுலாவை இலக்கு வைக்கின்றார்? அமெரிக்காவிற்குள் லட்சக்கணக்கான வெனிசுலா பிரஜைகள் வருகை தருவதனை பிரதான குற்றச்சாட்டாக ட்ரம்ப் முன்வைக்கின்றார். 2013 தொடக்கம் நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஒடுக்குமுறையிலிருந்து தப்பி அமெரிக்காவிற்கு சென்று 8 மில்லியன் வெனிசுலா பிரஜைகள் அமெரிக்காவில் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் மற்றும் உளநல சுகாதார நிறுவனங்களை வெற்றிடங்களாக்கல் மற்றும் கைதிகளை அமெரிக்காவிற்கு திரும்புவதற்கு கட்டாயப்படுத்துதல் என்ற தனது குற்றச்சாட்டுகளின் சார்பில் ட்ரம்ப் எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை. போதைப்பொருள், விசடமாக பென்டனியல் மற்றும் கொக்கைன் அமெரிக்காவிற்குள் வருவதை தடுப்பதே ட்ரம்பினால் கூறப்பட்ட பிரதான இலக்குகளில் ஒன்றாகும். 2 வெனிசுலாவின் குற்றவியல் குழுக்களான ட்ரெண்டி அரகுவா மற்றும் கார்டெல் டி லாஸ் சோல்ஸை சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளாக ட்ரம்ப் பெயரிட்டுள்ளதுடன் கார்டெல் டி லாஸ் சோல்ஸை மதுரோ வழிநடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரோவை பிடிப்பதற்கு தகவல்களை வழங்குபவர்களுக்கான சன்மானத்தை $1 மில்லியன் வரை அதிகரித்த ட்ரம்ப் மதுரோ அரசாங்கத்தை ஒரு சர்வதேச பயங்கரவாத அமைப்பு என முத்திரை குத்தும் செயற்பாடு முன்னெடுத்தார். மதுரோ தொடர்பான தகவல்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் சன்மானத்தை இரட்டிப்பாக்கியுள்ளதுடன் செப்டம்பர் தொடக்கம் கரீபியனில் இருந்து அமெரிக்காவிற்கு பயணிக்கும் படகுகள் மற்றும் கப்பல்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியது. அவர்கள் போதைப் பொருட்களை எடுத்து செல்வதாக குற்றம் சாட்டி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. செப்டம்பர் 2ஆம் தேதி சர்வதேச கடல் பகுதியில் படகொன்றின் மீது அமெரிக்கா தனது முதல் தாக்குதலை நடத்தியதிலிருந்து 110க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. அக்டோபரில் வெனிசுலாவில் ரகசிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ட்ரம்ப் CIA-க்கு அனுமதி அளித்தார். போதைப்பொருள் பயங்கரவாதிகள் என அவர் கூறியவர்களுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை நடத்துவதாகவும் அவர் அச்சுறுத்தினார். மதுரோ அமெரிக்காவின் நண்பர் அல்ல என்றும் அதிகாரத்தை விட்டு வெளியேறுவது அவருக்கு நல்லது எனவும் ட்ரம்ப் பலமுறை கூறினார். தடைகளுக்கு உட்பட்ட வெனிசுலாவிற்குள் நுழைந்து வெளியேறும் அனைத்து எண்ணெய் கப்பல்களையும் முழுமையான கடற்படை தடை என அறிவித்ததனூடாக மதுரோ மீதான நிதி அழுத்தத்தை அவர் அதிகரித்தார். அமெரிக்கா கரீபியனில் பாரியதொரு ராணுவ படையையும் நிலைநிறுத்தியது. இதனிடையே 2025ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி அன்று இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் அமெரிக்கா அவரை சர்வதேச பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினராக அறிவித்தது.
வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் வகையில் ட்ரம்ப் நிர்வாகம் தன்னை வெளியேற்ற முயற்சிப்பதாக மதுரோ நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருவதுடன் வெனிசுலா கடற்கரையில் அமெரிக்கா முதலாவது எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய பின்னர் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையை மேற்கோள் காட்டி மதுரோ இவ்வாறு தெரிவித்திருந்தார். கப்பலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன நடக்கும் என ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் எண்ணெயை வைத்திருப்போம் என நினைக்கின்றேன் என அவர் கூறினார்.